நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சாந்திராமுவுக்கு முதல் வரவேற்பு கூட்டத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏ சாந்திராமு அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனையொட்டி இன்று இவர் கோத்தகிரியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு குன்னூரிலிருந்து தனது பிரச்சாரத்தை துவக்கினார். முன்னதாக அதிமுக தொண்டர்கள் அவருக்கு மாலை அணிவித்து பேண்ட் வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பளித்தனர். மேலும் அவருக்கு மாலை அணிவித்து அவரை தூக்கிய தொண்டர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து அவர் பேசுகையில், அதிமுக பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு வழங்கிய போதும் திமுக அரசு அவற்றை அனைத்தும் முடக்கியது. மக்களின் நலன் காக்க எடப்பாடியார் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார். மேலும் திமுக பல லட்சங்கள் கோடி பணங்களை வைத்துள்ளதாகவும் தேர்தல் காலங்களில் அவற்றை மக்களுக்கு விநியோகம் செய்வார்கள் எனவும், இந்த பணம் மக்களின் பணம் என்பதால் அவற்றை நீங்கள் வாங்கிக் கொண்டு அதிமுக இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் பேசினார். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் வினோத், முன்னாள் ராஜ்யசபா எம்பி அர்ஜுனன், நகர செயலாளர் சரவணகுமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளான அமமுக மாவட்ட செயலாளர் கலைச்செல்வன், நகர செயலாளர் சுரேஷ், பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், நகர செயலாளர் பாலாஜி மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற திமுகவினுடைய அவலநிலை ஆட்சியை வேரோடும் மண்ணோடும் அழித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதுக்கெல்லாம் நாம் பாடுபட வேண்டும். நாம் பாரதத்தினுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் நிறைய திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அதே போல தமிழகத்தில் 4 ஆண்டு கால ஆட்சி செய்த அருமையான எடப்பாடியார் அருமையான ஆட்சியை நடத்தினார். இன்றைய தினம் 5 வருட ஆட்சி. என்ன சொன்னாங்க? 525 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்கன்னு பார்த்தா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுவாங்க, நாங்க தாய்மார்களுக்கு 1000 ரூபாய். ஏன்னா உங்க அப்பா ஒரு காட்சி நீ கொடுத்த என்ன சொல்லி கொடுத்த? தகுதி அடிப்படையில் எல்லாம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் என்ன சொன்ன? 1000 ரூபாய் தரேன் சொன்னேன். ஆனா கொடுத்தியா? தகுதி அடிப்படையை பெண்களுக்கு தகுதி அடிப்படை பார்த்து 1 கோடியே 30 லட்சம் பேர் நீ கொடுத்திருக்கிற. மீது 1 கோடி பேர் தகுதி இல்லாதவங்களா பெண்கள். ஆனா அண்ணன் எடப்பாடியார் அதை கேட்டதுக்கு பின்னாடி அந்த 1 கோடி 30 லட்சம் பேருக்கு நீங்க கொடுத்தீங்க. இல்லைன்னா நீங்க அதையும் கூட கொடுத்திருக்க மாட்டீங்க. இன்றைய தினம் அருமையான எடப்பாடியார் அருமையான திட்டத்தில் அறிவிச்சிருக்காரு. வந்தவுடனே ஆட்சிக்கு வந்தவுடனே அம்மாவுடைய ஆட்சி அமைந்தவுடனே உதவித்தொகையாக 10,000 ரூபாய் உதவித்தொகையாக 10,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, குலவினத்த திட்டப்படி மாதந்தோறும் அனைத்து எந்த ஒரு தகுதி அடிப்படையில் பார்க்கறதுல குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற அனைவருக்கும் 2,000 ரூபாய், குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற அனைவருக்கும் 2,000 ரூபாய். அதே போல இந்த பகுதியில் வாழ்கின்ற நமது தமிழகத்தில் வாழ்கின்ற பெண்களுக்கு ஸ்கூட்டி வாங்குவதற்கு மானியம் 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 மானியத்தோடு ஸ்கூட்டி வாங்கும் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுபோல 3 கேஸ் இலவசம், வருடத்திற்கு 3 கேஸ் இலவசம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முதியோர் இன்னைக்கு 1,500 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்காங்க. அதை 2,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, கல்வி கடன் ரத்து பண்ற சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, +2 படித்த பெண்கள் பெண்கள் இருந்தாலும் சரி ஆண்கள் இருந்தாலும் சரி அவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகையாக தர சொல்லியிருக்காங்க. காலேஜ் படித்த பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் தர சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, பெண்களுக்கு அற்புதமான ஒரு திட்டம், அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அருமையான ஏழைகளுக்கான திட்டத்தை தருவாங்க.